திரு சிந்தனை செல்வன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில சிக்கல் எழுந்த போது அதுல டெல்லி தலையீடு இல்ல அப்படின்னு உங்களால மறுக்க முடியுமா? இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட வெறுமனே டெல்லி அப்படின்னு ஒரு ஜியோகிராபிக்கல் சென்டர் மட்டுமே வச்சு பார்க்காதீங்க. இல்ல, நான் அப்படி பார்க்கல சார். தொடர்ந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பாஜக தொடர்ச்சியா அந்த மாநில உரிமை பறிப்புங்கிற பயணத்தோடே நகர்ந்து போயிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய உரிமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரு மதவாத அடிப்படையிலான பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில மாநில உரிமைகளை மீண்டும் வலிமையாக பேச வேண்டிய இந்த காலகட்டத்தில் அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்கு. அது பாஜக காங்கிரஸ்ங்கிறது மட்டும் இல்ல, அது காங்கிரஸோட கூட்டணியா இருந்த காலகட்டத்திலே மாநில உரிமைகளை மிக மிக கவனத்தோட கையாண்ட ஒரு கட்சி திமுக. ஆனா மாநில உரிமைகள் தொடர்பான எந்த பிரஜையுமே இல்லாத அதே அணுகுமுறை தான் இந்த கூட்டணிக்குள்ளாரையும் இருக்கு. ஒரு இடத்துல கூட அந்த மேடையில அந்த மேடை நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தாரு. அந்த மேடையில நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாருக்கு என்ன மரியாதை தரப்பட்டதுங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது உட்பட நமக்கு தெரியும். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு, எப்படி ராகுல் காந்தி ஏன் வரல அப்படின்னு. நீங்க ஒரு மிகப்பெரிய கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எமர்ஜ் ஆகி வந்திருக்கிறார். அதனால இங்க ராகுலுடைய வருகைக்கான தேவை எப்போ நிகழுதோ அப்போ அதை செய்யலாம். இன்னைக்கு தொடர்ந்து மாநாடுகளோ, மகளிர் மாநாடோ அல்லது அந்த கட்சியினுடைய மாநாடோ லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய வகையில இன்னைக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புக்குரிய தலைவரா அது மரியாதைக்குரிய எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், அந்த மாதிரியான வரிசையில ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் எமர்ஜ் ஆகி இருக்கிறார். அதனால ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லயே யாராவது முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் திமுகவுக்கு இல்ல. கூட்டணி கட்சிகளுடைய எல்லா விதமான தேவைப்படும் போது தேவைக்கு ஏற்ப நீங்க தேசிய தலைவர்களை கொண்டு வருவீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, மிக மிக தெளிவா கூட்டணி கட்சியினுடைய எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்ச பிறகு எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் மேடையில ஏறி இருக்கிற நேரத்துல அப்படின்னா அப்படி ஒரு தேவை இருக்குங்கிற அடிப்படையில கூட போய் அவங்க தொடர்ந்து பார்க்கலாம்ல, அதையே நம்ம அரசியலாக்கணும். இல்ல, அதாவது இது மரியாதை நிமித்தமான சந்திப்போ, கூட்டணி உறவுகளை வலிமைப்படுத்தக்கூடிய சந்திப்போ இல்ல. ஒவ்வொரு விஷயமும் முடிவுகளை எடுக்கிற இடத்துல அதிமுக இல்ல அப்படிங்கிறது மிக நிதர்சனமா புலப்படுது. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதை மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் பாஷாவே இன்னைக்கு சொன்னார். அது நான் எங்களுக்கான இடத்தை இவங்க தான் கேட்டு வருவாங்க அப்படின்னு. அப்போ நேரடியா இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சிகளும் நேரடியா திமுகவோட தான் பேசுறாங்க. அவரோட பேசி இவரோட பேசுறது, இவரோட பேசி அவரோட பேசுறது அப்படிங்கிறது இல்ல. எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சியும் நேரடியாக ஒன் டு ஒன் திமுகவோட பேசக்கூடிய நிலை என்பதுதான் கூட்டணிக்கான தலைமை என்கிற நிலை. ஒரு இடத்துல கூட அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தப்போ ஒருத்தர் கூட பேசல. எல்லாரும் என்டிஏ ஆட்சின்னு சொன்னாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் என்டிஏ ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவர் அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. எப்பொழுதுமே மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய, மாநிலத்தினுடைய தன்மானத்தை, மாநிலத்தினுடைய அதிகார பகிர்வை பாதுகாக்கக்கூடிய இடத்துல திமுக தன்னுடைய ரோலை மிகச்சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. அது இன்றைக்கு காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில சொல்லுங்க காயத்ரி, நீங்க முடிச்சிருங்க சார். அந்த அடிப்படையில இன்னைக்கு அவங்க போனது, அவங்க போயிருக்கிறது முழுக்க முழுக்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்களுக்காக தான் போயிருக்காங்களே தவிர ஒரு கட்டசி மீட்டோ அல்லது நல்லுறவை பேணுகிற கூட்டமோ இல்ல. அப்ப மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணியினுடைய தலைமை என்பது என்டிஏ அப்படி. அது என்டிஏன்னா இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பாராளுமன்ற தேர்தலில் அது மாதிரி பாஜகவினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வது என்பதில் கூட தவறில்லை. நான் இங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய, மாநில முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்த இதிலேயே அவங்க தொடர்ந்து பாஜகவை சார்ந்து இருப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப அப்பட்டமா வெளிப்படுது. அதனாலதான்
முதல்வர் அதை விமர்சிச்சிருக்கிறாரு. டெல்லியை மட்டுமல்ல, ஒன்றிய அரசை மிக சரியான முறையில கருத்தியல் ரீதியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து, அதே சமயத்துல நல்லுறவை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நல்லுறவை பாதுகாக்கிற ஒரு இயக்கமா திமுக இருக்கு. திமுகவினுடைய தோழமை கட்சிகள் அப்படிதான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். நன்றி. உங்களோட முதற்கட்ட பார்வையை அடுத்துக்கிறேன். முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொடர் பயணம் உணர்த்துதுங்கிறத சிந்தனை செல்வன் சொல்றாரு. அதை மறுப்பீங்களா? அதுக்கு பதில் அடுத்ததா சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளினுடைய சீட்டுகள் குறைக்கப்படாது என்பதை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அறுதிட்டு சொல்ல முடியுமாங்கிற முதல் கருத்தை விட்டுறேன். அடுத்ததாக கரிஷ்மா அப்படின்னு சொன்னாங்க. வர்க்க பரம்பரை அரங்காவலர் போல தலைவராக வந்தவர்கள்லாம் கரிஷ்மாட்டிக் லீடர்னா, உண்மையாக கரிஷ்மாட்டிக் லீடரை என்னன்னு சொல்றது? எம்ஜிஆர் போன்ற கரிஷ்மாட்டிக் லீடரை என்னன்னு அழைக்கிறது? அடுத்ததாக அவர் கரிஷ்மாட்டிக் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அந்த அறிவாலயம் பக்கமாக செல்கின்ற வாட்டர் கேன் போடுறவரை முதற்கொண்டு அழைத்து சென்று கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது. நீங்க ஒரு நல்லாட்சி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதை மட்டும் நாகரிகம் இல்லாத வார்த்தை சொல்லுவீங்க. அதாவது அவர்கள் இல்ல அண்ணா சிந்தனை செல்வாங்க, நான் சொல்லிடுறேன். அண்ணா சிந்தனை செல்வாங்க, பிறகு உங்க பதில சொல்லுங்க. இல்லண்ணா நான் சொல்லிடுறேன். நீங்க இல்ல நீங்க கேள்வியை கேளுங்க, அதையும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். கேளுங்கண்ணா. வாட்டர் கேன் போடுறதுங்கிற வார்த்தையை தயவுசெய்து கேஸ் சிலிண்டர் போட வந்தவரை கூட்டணி கலைச்சு வந்ததுன்னு அப்படி வச்சுக்கிடவா? நான் பேசுறேன். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில சொல்லுவேன். நான் பேசுறேன். அதாவது ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக அவர் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல, அவர் சொன்ன 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றி அற்புதமான ஆட்சியை அவருக்கு கொடுத்திருந்தால் தேமுதிக வருகிறதா? ஓ பன்னீர்செல்வம் அங்கிருந்து பிரிந்து வருகிறாரா? இவர் மனோஜ் பாண்டியன் வருகிறாரா? அப்படியெல்லாம் வைத்திலிங்க வருகிறாரா என்று காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புறேன். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய இதுக்கே விட்டுறேன். தமிழ்நாட்டிலே என்சிஆர்பி ரிப்போர்ட் 2023 தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாகி இருக்கிறதுன்னு என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு ஒரு நிமிடம் அண்ணா பிறகு சொல்லுங்கண்ணே, இதையெல்லாம் விட்டு இதை அண்ணா பிறகு பேசுங்க. ஒரே நிமிடம் அவர் 2G பத்தி பேசிட்டு இருந்தாரா? கருத்தை ஒட்டி தான் பேசிட்டு இருந்தாரா? ஒரு நிமிடம் என்ன பேச அதாவது என்சிஆர்பி ரிப்போர்ட்ல இருந்து தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. வேங்கை வயல் உள்ளிட்ட, அதே போல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கான பிரச்சனையில கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருந்த அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கூட கொடுப்பாராங்கிறத நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க அண்ணன் சிஏ பத்தி பேசினாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கின்ற என்ஐஏவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்வேன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்றைக்கு வரை அதை செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய வாக்கு வங்கிக்காக மட்டும் சிறுபான்மை மக்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய கவனத்திற்கு நான் விட்டுவிடுகிறேன். டெல்லியை மிகச்சரியாக கையாண்டது யாருன்னு கேட்டீங்க? 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்து தமிழ்நாட்டிற்கு ஒரு சின்ன திட்டங்களை கூட கொண்டு வராமல் 2G போன்ற அவப்பெயரை மட்டுமே பெற்று தந்த திமுக போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே பெற்று தந்தோம். 64,000 கோடியை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக நாங்கள் பெற்று தந்தோம். 6க்கும் மேலான நபர்களை கவர்னர் பதவியை கொடுத்தது பாஜக. அதே போல துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுத்தது பாஜக. தமிழ்நாட்டினுடைய நலன்களில் எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது பாஜக. அதனால எந்த இடத்துலையும் எங்களுடைய உரிமையை